நமஸ்காரம். ஆங்கிலத்தில் ஒன்று படித்தேன். ரெஸ்ட் இன் பீஸ், RIP போட்டிருந்தது. அது என்னவாக இருக்கும்? யாரேனும் இறந்தால் ரெஸ்ட் இன் பீஸ் போடுகிறார்கள். அது அவர்களுடைய வழக்கமாக இருக்கும். ஆனால் அதை படித்த போது இது பொருத்தந்தானா, எல்லாருக்கும் பொருந்துமா, அதை பற்றித்தான் சற்று கூற விரும்புகிறேன். சாந்தமாக ஓய்வெடுங்கள், இதுதானே பொருள். பீஸ் என்பது சாந்தி, ரெஸ்ட் ஓய்வு. நீங்கள் ஓய்வெடுங்கள், சாந்தமாக ஓய்வெடுங்கள். ஆக மொத்தத்தில் இறந்த பிற்பாடு அவர் இருக்கிறார் என்றுதான் தெரிகிறது. இல்லை என்றால் யார் ஓய்வெடுப்பது? ஆகவே இதன்படியும் இறந்த பிற்பாடும் இருக்கிறார். ரெஸ்ட் என்பது ஓய்வுன்னு மட்டும் பொருளாகாது, பல பொருள்கள் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அவர் இருந்துதான் ஆக வேண்டும். அப்ப மரணத்துக்கு பின்தான் சாந்தி என்று பொருளா? வாழும்போது கூட சாந்தமாக இருக்கலாம், வாழும்போது கூட சாந்தியோடு ஓய்வெடுக்கலாம். அது நம் வாழும் முறையை பற்றினது. இறந்த பிற்பாடுதான் சாந்தி என்பதில்லை. ஓம் சாந்தி 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 என்ற உபனிஷத்துக்கள் சொல்லும்போது இருப்பவர்களுக்கு தானே சொல்லுகிறது. மற்றொன்று, பொதுவாக நாம் சொல்லும்போது அது வைகுந்த பிராப்தியாக இருக்கட்டும், சிவலோக பிராப்தியாக இருக்கட்டும், அங்கு போன பிற்பாடு இறைவனுக்கு ரொம்பவே தொண்டு செய்வோம். இன்னும் கேட்டால் ஓய்வே இருக்காது. ஓய்வு களைப்பு என்பதெல்லாம் கர்மங்களோடு இந்த வாழ்க்கை வாழும்போது தானே. இந்த கர்மங்களே தொலைந்த பிற்பாடு களைப்பே இல்லை, நோயே இல்லை, குழப்பமே இல்லை. அப்ப ஓய்வே தேவையில்லை. இன்னும் சுறுசுறுப்பாக நிறைய தொண்டுகளை செய்யலாம். அதனால் இருக்கும் போதும் ஓய்வெடுக்க முடியும், மரணமடைந்த பிற்பாடும் அதி சுறுசுறுப்பாக இயங்க முடியும். ரெண்டுமே காணப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இந்த சொற்றொடராலே மரணத்துக்கு பின்னரும் இருக்கிறார்னு தெரிகிறது. அதற்கு பின்னால் தான் ஓய்வுன்னு சொல்லப்படுகிறதே, வாழும்போதும் ஓய்வெடுக்கலாம். அதற்கு பின்னால் தான் சாந்தின்னு சொல்லப்பட்டால் இல்லை, வாழும்போதும் சாந்தமாக இருக்கலாம். மரணம் அடைந்த பிற்பாடும் சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம். ஏனெனில் அது ஆத்மாவை பொறுத்தது, சரீரம் இல்லை. இன்னொன்று, ரெஸ்ட் எடுங்கள் என்று கண்டிப்பா உடலுக்கு சொல்ல முடியாது. இது யாரை குறித்து சொல்லப்படுவது? சாந்தமாக ஓய்வெடுங்கள் என்று உடலை பார்த்து சொல்லப்படுகிறதா? அதுதான் இல்லையே. நமக்கே தெரிகிறது அது இல்லை என்று. யாரும் அதோடு பேச மாட்டார்கள். மேலும் அதற்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஆத்மா இருந்தால் தானே. அதனால் இந்த சொல்லப்படுவதே உடலுக்கு இல்லைன்னு தெரிகிறது. இப்படி நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றிலும், அது பாரதத்ததாக இருக்கட்டும், வெளிநாட்டதாக இருக்கட்டும், தெரிந்தோ தெரியாமலோ உடல் வேறு ஆத்மா வேறு, இந்த ரெண்டையும் ஒன்றுன்னு மயங்கிவிடக் கூடாது.
சாந்தி இல்லாமைன்னு ஒன்று இருக்கிறது. அது நாம கிரியேட் பண்ணி கொள்ளுகிறோம். நாம் கைகால் இயக்கம் எல்லாம் நின்று போய்விட்டால் தானே சாந்தி வந்துவிடும். மரணமடைந்தபின் சாந்தின்னு சொல்லும் போது, அப்ப சாந்தி இன்மையை உயிரோடு இருக்கும் போது நாம் தான் செய்திருக்கிறோம். நாம் இல்லை என்றவுடனே சாந்தி வந்து விடுகிறது. எவ்வளவு மாறுபட்ட கருத்துகள் பாருங்கள். யார் சொல்வதும் சரி, அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் அது சொல்வதிலிருந்து சரியான பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபாசனம் பண்ணும்போது, பக்தி யோகம் செய்யும் போதே சாந்தியோட செய் என்கிறது வேதாந்தம். இப்படி நம்முடைய பாரத தேசத்தில் ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து எது பொருந்தும், எத்தை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து நம் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். இது எதற்கு இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்? கண்டிப்பா எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதானே. இருக்கும்போது என்ன, பின்னால் என்ன, அந்த பின்னால் என்ன என்பதை பொறுத்து இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, செய்யலாம், எதையும் பேசி தெரிந்து கொண்டால் தானே முடியும். ஆனால் ஒன்று நிச்சயம், சாந்தி மிக மிக முக்கியம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.